heartfully welcome our secretary, sir, principal and all other deans with all faculty members for the grand celebration of Varnam 2K24. இங்க எத்தனை பேர்ப்பா நைட்டு 8:30 மணிக்கு சரவணன் மீனாட்சி போடுறாங்கன்னு சொல்லி ஓடி போய் டிவி முன்னாடி உட்காந்துருக்கீங்க? நானும் ஓ சாங்கா சரிங்க. ஜோ பட ஃபேன்ஸ்னு சொல்லிட முடியாது. எத்தனை பேர் ஜோ பட வெறியர்கள் இருக்கீங்க இங்க? மதி ஜோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீஃப் கெஸ்ட் ரியோனா வெல்கம் பண்ணிடலாம். நான் திரும்பி கையாம் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஜே ஆக்டர், சன் மியூசிக், விஜய் டிவி நட்சத்திர நாயகன் திரு ரியோராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் டு எம்சிடினா. வெல்கம் டு எம்சிடினா. ஓகே, now I call upon our principal, dean, secretary sir to come upon the dais to receive a memento to the chief guest. மேல வர சொல்றதா? நான் மேல வரலாம். Make some noise for Riona. என்ன சொல்றா? Call upon our secretary sir to present a bouquet to our chief guest. I request our principal sir to present the memento for the chief guest. Thank you all. Riona, kindly stay back on the dais. So all other dignitaries can kindly have their seats. விஜய் டிவின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்ம எஸ்கேனா தான். சொல்லிடுறேண்ணா, உங்கள் இன்ஸ்பிரேஷன் உங்களை பற்றி பெருமையாக தான் சொல்ல போகிறேன். அப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்ன? தேங்க்யூ. அது யாராவது நம்ம முன்னாடி நின்று கண்டினியூஸாக புகழும்போது நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு உனக்கு புரியும். அது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நீ இப்போ ஆரம்பிப்ப 2014 சன் மியூசிக்கில் இருந்து அப்படின்ட்டு போதும். தேங்க்ஸ். இந்த அந்த சவுண்டு, இப்போ நீங்கள் கொடுக்குற ஹாஸ்பிட்டாலிட்டி, இதை தாண்டி அந்த வர்ணனை ஒன்றும் என்னை பெருசாக சந்தோஷப்படுத்திற போதில்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படியா? எனக்கு ஆனால் ஒன்று, நான் வந்ததுலேருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி என்னை பரபரப்பாகவே வச்சுருக்கீங்க. நல்லா இருக்கு அது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இல்லை நான் கல்ச்சுரல் பேர் தேடினேன், கிடைக்கல. காலேஜ் பேர் எம்சிஇடின்னு தெரியும். ஓ வர்ணம், ஓகே. வர்ணம் 2K24க்கு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹலோ எம்சிடிஎன்ஸ். ஸோ எல்லோரும் ஓகே, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? ஸோ ஐ மீன் காலேஜ் பேர் ஒன்று இருக்கும், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக ஒரு பேர் இருக்கும். எம்சிடிஎன்ஸ் தானா நீங்கள் எல்லோரும்? அது கரெக்டான டேர்ம் தானே? ஓகே. ஸோ இங்கே ஃபுல்லாகவே எம்சிடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா? ஓ இல்லை, அதர் காலேஜும் இருக்கா?
என்னடா திடீர்னு அமைதியாயிட்டீங்க? இது என்ன சர்ச்சா இல்லை நான் ஃபாதரா? ஏன்டா அப்படி அமைதியானீங்க? ஓகே, அதான் ஃபுல்லாக இந்த காலேஜ், ஐ மீன் நம்ம காலேஜோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, தென் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கல்ச்சுரல்னு வந்தோடனே ஒரு மாதிரி நம்ம குதூகலமாகி ஆர்ப்பரித்து அலப்பறை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் கல்ச்சுரலுக்கு வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு டக்கின் பண்ணிட்டு வர்றது வந்து வெரி நைஸ். நல்ல வேலை ஐ எம் நாட் அ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நாங்கள்லாம் கல்ச்சுரலுக்கு போய் வரலாறு படைச்சவங்கள, கல்ச்சுரலுக்கு போனாவே வரலாறுன்னு படைச்சவனுங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அதான் நான் என்னோடய டைமில் கல்ச்சுரலுக்கு நிறையா போகாததுனாலையான்னு தெரில, இப்போ நிறைய கல்ச்சுரலாக போயிட்டுருக்கேன். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அண்டு மாப்பிள்ளை நீ அங்கேருந்து பேசுனீன்னா இங்கே எனக்கு கேட்காது. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே, ரெஸ்பெக்டட் ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ரீயாக பேசுவேன். அது எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை? ஓகே, ஏன்னா முன்னாடியே கேட்டுப்பேன் நான். எனக்கு இந்த மாதிரி கேட்ட உடனே இங்கிருந்து ஒருத்தன் வேகமாக குடுன்னு வந்து காதில் சொல்லுவாங்க, சார் சார் ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோவில் அப்படி இருக்கு. பட் ஐ வில் பி ஆன் மை அந்த கோட்லேயே தான் இருப்பேன். ரொம்ப ஓவர் போர்டு போய் எதுவும் பேசிட மாட்டேன், உளறிட மாட்டேன். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததில். ஐ மீன் அதை விட ரொம்ப சந்தோஷம் நான் உள்ளார வரும்போது இருந்த அந்த சத்தம், அந்த லவ், அந்த சியர்ஸ், ஐ மீன் அந்த ஹாப்பினஸ், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். ஸோ அதை ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செக் மட்டும் ஒன்று பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதா? கிளியராக கேட்குதா? கிளியரா இல்லை எனக்கு இங்கே எக்கோ ஆகுது? ஆமாம், ஒரு மாதிரி எக்கோ ஆகி கிளியராக கேட்காததுனால தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா தெளிவாக பேசுவேன். ஓகேவா? கேட்குதா? கிளியர் clear clear okay. Once again I'm very happy to be here. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து MCETக்குள்ளார வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் போல். அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கீங்க. ப்ளஸ் சாரை வேற எதிர்க்கவே உட்கார வச்சு என்னை பேசுன்னு சொன்னால் என்ன பேசுறது தெரில. ஓகே, எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பு அப்படின்னா கல்ச்சுரல் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம், கலகலன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம்குள்ளார வந்தோடனேயுமே பாய்ஸ் திஸ் சைட், கேர்ள் திஸ் சைட், நடுவில் ஒரு கோடு அப்படி போட்டாங்க. அப்படி போட்ட உடனேயுமே அந்த காலேஜோட அந்த என்விரான்மெண்ட், அந்த ஹாப்பினஸ் அதெல்லாமே ரொம்ப புரிஞ்சிடும். ஓகே, இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இன் எவ்ரி கல்ச்சுரல் அப்படின்னா, மாப்பிள்ளை நான் உங்ககிட்ட வர்றேன் நான், சரியா? ஃபஸ்ட்டு கூலிங் கிளாஸ் போடாமல் கூலாக பேசிட்டுருந்தா இப்போ கூலிங் கிளாஸ் போட்டு கொஞ்சம் காண்டா வேற பேசுகிறான். இரு மாப்பிள்ளை நான் கண்டிப்பாக வரேன் இந்த பக்கம். ஓகே, அதை விட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இன் எவ்ரி காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யாராவது ஒரு செலிப்ரிட்டியை வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கெஸ்ட் ஒருத்தர் ஸ்டேஜுக்கு வர சொல்லுவாங்க. சிங்கராக இருக்கலாம், இல்லை யாரை வேணா இருக்கலாம். அவங்கள ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்த ஸ்டாஃப் எல்லாம், ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாம் முன்னாடி ரோவில் உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் பின்னாடி உட்கார வச்சு பார்ப்பாங்க பாருங்கள். தட் இஸ் வெரி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஓகே, அண்ட் இங்கே ஒரு மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி வரிசையில் உட்காராம பின்னாடி படிக்கட்டில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் ஹாய். உட்கார்றதுக்கு படிக்கட்டே இருந்தாலும் கோட்டசாமி நின்றுட்டு தாண்டா பார்ப்பான் அப்படின்னு நிற்கிற பாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னது டேய், கூட்டத்தில் கேட்காதுன்னு போடா வாடான்லாம் பேசக்கூடாது. ஆமாம் சொல்லிவிட்டேன். எஸ். அண்ட் ரொம்ப இன்னும் கூடுதல் ஹாப்பினஸ் என்னென்னா பொள்ளாச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்னாவே ஒரு தனி அழகு, அது என்னன்னு பாய்ஸ்க்கு புரியும். ஸோ கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் வரையும்
செலவு பண்ணி போக வேணாம்னு சொல்லி பொள்ளாச்சியிலேயே நிறைய பஸ் ஸ்டாப் இருக்கிறனால இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. பொள்ளாச்சி அதை விட கூடுதல் அழகு அப்படின்றது பொள்ளாச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஜோ படம் பார்த்தவங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜோ படத்தோட கதை வந்து அந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிற கதை தான். கிட்டத்தட்ட எம்சிஇடியும் அதே மாதிரி தான். தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்க பொள்ளாச்சியில் தான் இருக்குது. இங்கே எத்தனை ஜோ இருக்காங்க, எத்தனை சுச்சி இருக்காங்கன்னு தெரில. பட் ஆல் சுச்சீஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா பின்னாடியே சுற்றின்னு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கேன். ஓகே, ஸோ வேறு என்ன சொல்கிறது, அதான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அதெல்லாம் பேச சொன்னாங்க. எல்லாம் நல்லா படிங்க, லைஃப் இஸ் வெரி சீரியஸ். ஸோ அதை நீங்கள் சீரியஸாக தான் அப்ரோச் பண்ணணும். அப்படின்னு சீரியஸாக நான் பேசிட்டு போனேன்னா என்ன நினச்சி எனக்கே சிரிப்பு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஓகே, எல்லோரும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. காலேஜுக்குள்ளார நிறைய விட இது அட்வைஸ் கிடையாது. இப்போ ஜாலியாக தான் பேசிட்டுக்கிறேன். அட்வைஸ் நான் ஆரம்பிக்கவே இல்லை, பண்ணவும் மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. காலேஜ் முடிஞ்சு போகும்போது நிறைய குட் மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு போங்க. நிறைய குட் மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு போங்க. திரும்பி இந்த காலேஜுக்குள்ளார வரும்போது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மரமோ, இல்லை நீங்கள் உட்காந்த டேபிள் சேரோ, இல்லை உங்களோட ஸ்டாஃபோ யாராவது ஒருத்தர் உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு நல்ல குட் மெமரி இங்கே க்ரியேட் பண்ணிட்டு போங்க. ஓகே, தட்ஸ் வாட் ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ். நல்லா படிங்க, அது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஓகே, அதை சொல்கிறதுக்கு உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, லெக்சரர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுது இது மட்டும்தான். ஓகே, பி ஹாப்பி ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், எவ்ரி செகண்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் எம்சிடிக்கு வந்திருக்கீங்க. பசங்களை பார்த்தா என்ன தோணுதுண்ணா? ஜாலியாக இருக்கானுங்க, ஒரு மாதிரி செம்ம வைபாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஹாஸ்டலில் படித்தேன் நான். ஓகே, இங்கே ஹாஸ்டல் பாய்ஸ். ஓகே, ஜெய் ஹோ ஃபார் சப்பாத்தி. சப்பாத்தி போடுறாங்களா? எல்லா ஹாஸ்டல்லையும் கிடைக்கும், நான் படித்த ஹாஸ்டல்லையும் கிடச்சிது. ஓகே, நாங்கள் ஆக்சுவலி இது விளாடுவோம், வாலிபால் விளாடுவோம். அது சர்வ் யார் பண்ணுறதுன்றதை சப்பாத்தி திரி போட்டு தான் டிசைட் பண்ணுவோம். இட்ஸ் ட்ரூ. நீங்கள் ஹாஸ்டலா? இல்லைண்ணா. அதனால் உனக்கு தெரில. நான் உங்கள் காலேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இல்லை, ஆக்சுவலாக நான் ஐடி தான் படித்தேன். நான் வந்து டிப்ளமோ பண்ணேன். ஓ, ஆக்சுவலி இங்கே டிப்ளமோ இருக்காங்கல்ல, இந்த காலேஜுக்கெலாம் போகும்போது அங்கே யாராவது செலிபிரிட்டிஸ் கூடலாம் வருவானுங்களா, அவனை ஏறி நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், நானும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குண்டா, நான் எப்போ இதை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. நானும் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி டிப்ளமோ பண்ணேன். எல்லா ஸ்போர்ட்ஸும்லாம் விளையாட தெரியாது, ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் பேர் மட்டும் கொடுத்து வச்சுப்பேன். எதுக்குன்னா ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகாமல் போகிறதுக்காக. நாங்களும் அப்படிதான். நாங்களும் அப்படிதான். அது ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வைப் புரியும். யூ ஆர் அ டேஸ் கலர், யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ அதான். ஆனால் வாலிபால் விளாடுவேன், ஷட்டில் விளாடுவேன். ஆனால் கொடுக்கறது மட்டும் எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து வச்சுப்பேன். அதை தவிர என்னோட மெமரிஸ் நிறைய இருக்குது. சாரி, என்னால் ஷேர் பண்ணிக்க முடியாது. இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்படியே உங்கள் லவ்வை பற்றி காலேஜில் எனக்கு லவ் இல்லை. காலேஜில் வந்து லவ் கிடையாது. காலேஜ் முடிஞ்சுனா? காலேஜ் முடிஞ்சு இருக்கு. நீ எந்த லவ் பற்றி கேட்குற? ஓகே, நான் புரிஞ்சுதான். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ இருந்திருக்கு, ஒரு சில லவ் இருந்திருக்கு. அண்ணா, எங்களுக்காக இது வந்து நேர்கள் விருப்பம், நான் கேட்கல, நேர்கள் விருப்பம். அந்த ஆத்தங்கர மரமே சொல்லும்போதே தெரியுது அது நேர் விருப்பம் இல்லை, ஓன் விருப்பம். அந்த ஆத்தங்கர மரமே சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடிட்டீங்கன்னா வைபுக்கு போயிடுவோம். ஓ, ஓகே ஓகே. வெல்கம் டு ரியோராஜ் கான்சர்ட். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி குதூகலமாயிரும். ஏன்னா இந்த பாட்டை மட்டும் ஓரளவுக்கு ஓகேவா பாடிடுவேன், தப்பு சொல்லாத மாதிரி. அதனால இது என் மாப்பிள்ள டென்ஷன் ஆகுறானா, மீச டென்ஷன் ஆகுது, இரு வர்றேன்.
ஓகே ரெடி? உங்களை கேட்கல, என்ன நான் கேட்டுக்கிட்டேன். பாட போறியே நீ ரெடியா அப்படின்னு. ஆத்தங்கர மரமே மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் ஒன்ன விட்டு போகாது அடவோட தண்ணீர் உப்பு தண்ணீராகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. அந்த லைனா? அந்த லைன் தானா? தங்கோ நீ கோவப்பட்டதும் சரக்கோட சேர்த்து முத்து மாம உன்னை தேடி வந்தாச்சு ஏன் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே டுடுடுடு அப்படின்னு முடிப்பாங்க அந்த பாட்டில். அண்ணா அண்ணா எங்க எம்சிடில எஃப்எஸ்சி டூட்லஸ்ல இருந்து ஆதின்னு ஒரு பையன் வந்து உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வச்சிருக்காங்க. சோ அத உங்களுக்காக பிரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ we call upon Adi here to present a memento. டேய் இங்க வா ஒரு நிமிஷம் ஆதி. ஷோல்டர் லூஸா விடுங்க. ஷோல்டர் அண்ணா ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, டயர்டா இருப்பீங்க. எங்க எஃப்எஸ்சி பசங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. சோ கீழ உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கண்ணா. சரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நடன பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வில் டாக் ஈச் அதர். ஓகே? தனியாக பேசினா லூஸ் மாதிரி இருக்கும். அதனால வில் டாக் ஈச் அதர். நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஓகே? டன் டன் தேங்க்யூ.
FAC ரெடியா இருக்கீங்களா பெர்ஃபார்ம் பண்ண? So we welcome our FAC Twisters team to perform a dance performance. Let's make some noise for FAC. என்ன गाइस FAC க்கு சவுண்டே காணோம். கத்தி cheer up பண்ணுங்க. இன்னும் பத்தவே இல்லையே. கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா வேணும். நான் ஏன் பிளானை மாற்றக்கூடாது? பிளான் எப்படியும் மாற்றக்கூடாது. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ்ண்ணா, சம் டெக்னிக்கல் இஷ்யூ. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. ஒரு நிமிஷம் போனது வந்தாங்க. நீ போயிட்டு என்னதான் கொடுத்தீங்க?
A huge round of applause for FSCD Sagar. बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी खड़क धड़क भड़क साली चटक मटक फटक साली दुश्मन की देखो जो फाट लावली अरे बजने ते धड़क धड़क ढोल ताश धड़क धड़क भंडारा झिड़क झिड़क मल्हारी खड़क धड़क भड़क साली चटक मटक फटक साली दुश्मन की देखो जो फाट लावली बड़ी चली है जो थी चिंगारी छोटी चिंगारी बड़ी 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 है मन की अलमारी आज अलमारी हुई सतरंगी साली सतरंगी हुई सतरंगी थी जो ये रात काली உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் ஆல்ரெடி நம்ம எஃப்எஸ்சி பசங்க மாச இதுல ரியானா ஆடி இன்னும் அதை மாசாக்கிட்டாரு உருகி உருகின்னு சொல்லி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ரியானாக்காக. இன்ட்ராக்ஷன் நீங்க கால் பண்ணாதானே வருவாங்க. யாரு? So I request Akshata B from second year Triple E to give a memento to our Rio Anna. உங்களுக்காக நிறைய வச்சிருக்கோம் நான் MCT-ல இருந்து. தேங்க்யூ ஸோ மச். நல்லா வரைஞ்சிருக்கீங்க நீங்கள். ஓகே தேங்க்யூ. எங்கள் ஆக்சுவலி ஜோவில் எனக்கு பிடிச்ச ஷாட், ஐ மீன் எனக்கு மட்டும் இல்லை என் டீமுக்கே பிடிச்ச ஷாட் இது. அண்ணா 2 minutes எங்க பசங்க உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. சோ நம்ம ஒரு இன்டராக்ஷன் செஷன் வெச்சுக்கலாம் இப்போ.
ஸோ அண்ணாட்ட yes. யாராவது பேசணுமா, கொஸ்டின்ஸ் கேட்கணுமா, வாலண்டியரா எந்திரிச்சு நில்லுங்க. மைக்ஸ் உங்ககிட்ட வரும். ஸோ யூ கேன் டாக் வித் அவர் ரியோ அண்ணா. சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரானார். யார்? ஏன் பின்னாடி லாஸ்ட்ல தான் கேட்குறாங்க மைக். எஸ் எஸ் யார்? அண்ணா எங்க இருந்துண்ணா? ஹாய் ஹாய், சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. இல்லை இல்லை, அது நான் வைக்கல. ஆக்சுவலாக டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அவன் தம்பி மாதிரி, என் வீட்டிலே தான் இருப்பான், ரொம்ப க்ளோஸ் அவர். ஸோ அவர் வந்து அவன் எடுக்கிற படத்தில் எனக்கு நான் ஹீரோவாக இருக்கேன்னா எனக்கு ஒய்ஃபுன்ற கேரக்டருக்கு ஸ்ருதின்ற பேரை தவிர வேறு வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வச்சது, டேரக்டர் தான் வச்சது. நான் படத்துலையாவது வேற பேர் வைங்கடான்னு கேட்டேன்டா, மாட்டேன்ட்டானேடா. வீட்லையா? சும்மா இருப்பா, பழகிருச்சு. வேற நெக்ஸ்ட் ஃபாஸ்ட், டக்கு டக்குன்னு, இல்லைன்னா போர் அடிக்கும் ஒரு மாதிரி. ஐயோ மைக்கு வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கியாம்மா, அதனால தான் எனக்கு கேட்கல. மறக்க முடியாத மெமரியா? காலேஜில் ஆக்சுவலி நிறைய இருக்குது, உண்மையிலேயே ரொம்ப கம்மியாலாம் இல்லை, அவ்வளோ நிறைய இருக்குது. ஒன்று சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் ஆக்சுவலி நான் லாஸ்ட்டு ரோவில் இருப்பேன், லாஸ்ட் பெஞ்சில் இருப்பேன். அது ஒன்றும் அவ்வளோ பெருமை கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, முன்னாடி இருக்கவனுக்கு ஜாலியாக இருந்திருக்கானுங்கடா, நம்மளுக்கு தெரியலடா. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் இருப்பேன். எனக்கு இப்போ சொல்லலாம், காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பொண்ணுங்க 2 ரோவில் பொண்ணுங்க உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாய்ஸ் இருப்பாங்க. அந்த முன்னாடி இருக்க 2 ரோவில் இருக்க பொண்ணுங்கக்கிட்ட எங்களால் கான்டாக்டே வச்சுக்க முடியாது, பேசவே முடியாதுல்ல. ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு மாதிரி ரகடு பிஹேவியர் தான் அவங்கள்ட்ட. அதில் ஒரு பொண்ணை அதில் ஆக்சுவலாக ஒரு பொண்ணை மிரட்டி என்னோடய ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு வர சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரோ இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட்டு 2வது ரோவில் இருக்க பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ரோவில் ஒரு 10 பொண்ணுங்க இருக்காங்கன்னா லாஸ்ட் ரோவில் இருக்க 10 பசங்களோட ரெக்கார்ட் நோட்டும் அந்த 10 பொண்ணுங்க தான் எழுதிட்டு இருந்தாங்க நாங்கள் முடிக்கிற வரையுமே. அது ஒரு, நான் சொல்லலை, ஒரு நல்ல மெமரி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் என்னோட கிளாஸ் ரெப்பு ஒரு பையன் இருந்தான், அது வந்து கிளாஸ் ரெப் அவர் இருந்தார். ஸோ அந்த பையனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனு. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் கத்தி இல்லை. இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா திடீர்னு கத்தி இல்லை, எங்கடா அப்படின்னா கத்தி வரல. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்க்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கும்ல, பேசிக்காக பாலிடெக்னிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றனால க்ரியேட்டிவாக யோசித்து அந்த இன்ஜினியரிங் டிராயிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கேலில் தான் கேக் கட் பண்ணோம். கட் பண்ணி முடிக்கிறோம், திரும்பி பார்த்தா பிடி சார். அப்புறம் என்ன, பிடி சாருக்கு தான் ஹாப்பி பர்த்டே. யாருக்கு ஹாப்பி பர்த்டேவோ அவன் பிரின்சிபல் ரூமில் தான் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி நிறைய மாட்டிப்பேன் இந்த மாதிரி பண்ணி. வேற என்ன வேற இங்கே யாரெல்லாம் டேய் அந்த ஸ்கேலை சொன்னோன்னே சந்தோஷமாக கை தட்டினீங்களே, என்ன விஷயம் அது? எத்தனை பேர் அதில் கேக் கட் பண்ணீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அண்ணா எஸ் 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 ஆமாம். அது மதிஜோன்ற டைலாக் தான் ரொம்ப பிடிச்சதா. மதி யாருன்னு கேட்குறியா? மதி ஜோ அப்படின்னா போதும் ஜோ அப்படின்னு அர்த்தம். யாருன்னு தெரியவே. அதான் மதி ஜோனா போதும் ஜோ அப்படின்னு அர்த்தம். அது யூஸ்வலாக எல்லா பொண்ணுங்களும் பசங்க கூட எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறத நான் போதும் அப்படின்றாங்கல்ல,
அந்த மாதிரி தான். அது வேற வேற மூட்ல வேற வேற போதுமா வந்தது படத்துல. நெக்ஸ்ட். ஹாய்ண்ணா, ஹாய். நான் ஒரு பெரிய பிக் பாஸ் ஃபேன். இது பிக் பாஸ் ஃபேன். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணா 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 இங்க இல்ல சும்மா சொன்னேன், இதை கேட்டுட்டோம், என்ன கேட்குறாங்கன்னு கேட்டுட்டோம். பிக் பாஸ்ல கேட்காத கேள்வியா கேட்டுற போறாங்க, சொல்லுமா. அண்ணா அண்ணா இங்க என்னப்பா இருப்பா, அந்த புள்ள பேசிட்டோம். ஓகே 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 ஓகே. என்னடா பேச விட மாட்டேன்ற, என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பிக் பாஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். பிக் பாஸே ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மா. கமல் சார் போயிட்டு வந்த எவங்கிட்ட கேட்டினாலும் இதை சொல்லுவானுங்க. நாங்கள் வெளியில் வரும்போது எல்லாருமே பேசி வச்சுப்போம், பிக் பாஸில் உங்களால் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸே எங்களால் மறக்க முடியாது. இல்ல எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் அங்க வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம். சோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, ஃபோன் இல்லாம டைம் பார்க்காம? ஆக்சுவலி பிக் பாஸ்குள்ளே இருந்ததில் த மோஸ்ட் நல்ல விஷயம் அப்படின்னா, அங்கே போயிட்டு அந்த சோஷியல் மீடியா டிஸ்கனெக்ட் ஒன்று கிடச்சிது. ஒரு 3 monthsக்கு எந்த விதமான ஃபோனு ஆக்சசரிஸ், ஐ மீன் அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே உள்ளார கிடையாது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு பிக் பாஸில் வந்து நான் இப்போ வரையுமே சந்தோஷமாக நினச்சிக்கிறது என்னென்னா, அந்த அந்த ஒரு லேர்னிங் இருக்குல்ல, ஐ மீன் லைஃப்பை பற்றின ஒரு லேர்னிங் இருக்குல்ல, அது நான் வெளியில் எங்கே இருந்திருந்தாலுமே எனக்கு அது கிடச்சிருக்காது. பிக் பாஸ் மூலியமாக தான் எனக்கு லைஃப்பை நல்லா புரிய வச்சானுங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் மெச்சூராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி பாடாடே அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி மெச்சூராக இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அண்ட் அங்கே இருக்க கிரேட்டஸ்ட் மெமரி வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் தேர். ஐ மீன் சோம், கேபி, ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அங்கே கிடைச்சாங்க. ஜித்தன் ரமேஷ்னா, ஐ மீன் ஸ்டில் நோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி. எஸ் ப்ரோ. அண்ணா நாங்கெல்லாம் ஒரு பீடியர் கட் அடிச்சாலே செய்ன்னு செஞ்சிடுறாங்க. Yes. உங்களுக்கு மாதிரி ஏதாச்சும் கட் அடிச்சு மாட்டின பீடியர்லாம் இருக்குதா? பின்னாடி வழியா வா, சொல்கிறேன் நான் உனக்கு. ஏன்னா நாங்க எல்லாமே பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே. இல்லை அதெல்லாம் நான் காலேஜ், ஐ மீன் கட் அடிச்சு மாட்டினதெல்லாம் காலேஜில் கிடையாது, அதெல்லாம் ஸ்கூல்லேயே பண்ணிட்டேன். ஓகே ஓகே. காலேஜில் வந்து ஸ்கூலில் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டனால மாட்டாமல் எப்படி கட் அடிக்கிறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்டா, எல்லா ஸ்போர்ட்ஸ் டீம்லேயும் என் பேர் இருக்கும் அப்படின்னு. அண்ணா சாரி சார், ரியோனா ஐ வெரி சாரி ஃபார் திஸ் பிஹேவியர். எஸ் எஸ். அண்ணா ஹாய்ண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா, சொல்லுப்பா. அண்ணா ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் அம்மா வந்து உங்களோட பிக் ஃபேனுன்னு சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் டேஸில் வந்துட்டு நிறைய லவ்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச லவ் சினாரியோ எதுனா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க? நீங்கள் ஜோ படத்தில் பார்த்த பஸ் ஸ்டாண்ட் சீன், உங்களோட காலேஜ்? என்னோட காலேஜில் அதுதான் ஜோ படத்தில் பார்த்த பஸ் ஸ்டாண்ட் சீன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணது. சூப்பர்ண்ணா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின்னா, விஜய் சித்து vlog இருக்காங்க இல்லைங்களா, ஆமா. சித்து அண்ட் ஹர்ஷத் வர அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்? சித்து நானும் வந்து சினிமாவுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சினிமாவுக்கு முன்னாடினா எப்படின்னா, நானும் அவனும் ஒன்றா சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரையுமே நிறைய டீ கடையில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. அண்ணா அவர் ஒரு கேள்வி கேட்டார்ண்ணா, அதான் சித்துவோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லணுன்னா, நானும் அவனும் அதான் சினிமா ட்ரை பண்ணும்போது 2 பேரும் ஒன்றா ட்ரை பண்ணோம். சன் மியூசிக் 2 பேரும் ஒன்றா தான் ஆடிஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஷார்ட் ஃபிலிம் நாளை இயக்குனரில் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். சினிமா ஆடிஷன் மட்டும் 2 பேரும் ஒன்றா போனதில்லை. மற்றபடி சன் மியூசிக் ஆடிஷன் இது எல்லாமே ஒன்றா தான் போனோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ விஜய் சித்து vlog அப்புறம் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குல்ல, சித்து வந்து இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கான். முன்னாடி இருந்தே இதை தான் பண்ணிகிட்டு இருக்கான். சன் மியூசிக் ஷோஸாக இருக்கட்டும், முன்னாடி ஃபன் மன்றம் பண்ணிருந்தது. ஃபன் மன்றம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்க ஒரு ஷோ அது. ஸோ இது எல்லாமே சித்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தது தான். அப்போலேருந்தே 2 பேருக்கும் ஐ மீன் 2 பேருமே வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இப்போ வள்ளுவர் கோட்டமில் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா நான் யார் சித்து யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூண்ணா. அண்ணா அண்ணா எஸ் அண்ணா இங்கே அண்ணா பாட்டண்ணா சொல்லுங்கள். அண்ணா ஜோக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். அதில் நீங்கள் நைட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கும் போது எஸ்கே அண்ணா மெசேஜ் பண்ணி படம் எப்படி இருக்குன்னு கேட்டார் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கும் எஸ்கே அண்ணாவுக்கு இருக்க பாண்டிங் எப்படின்னா, இப்போது எஸ்கேக்கு ஒரு தனுஷ் கிடைச்சாரு, அந்த மாதிரி ரியாவுக்கு ஒரு எஸ்கே மாதிரியா? எனக்கு எஸ்கே அண்ணன் தானே, அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர். ஓகேண்ணா. ஜோக்கு நம்பர் கொடுங்கண்ணா. ஆமாம், எனக்கு ஐ மீன் அதெல்லாம் தாண்டி அவர் மேலே ஒரு தனி லவ் அண்ட் தனி ஒரு
ஒரு ஒரு ஒரு லவ் அண்ட் கேர் அவர் மேலே இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு என் மேலே பயங்கரமான கேர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது சொல்ல முடியாத ஒரு லவ் ஃபீல். அது தெரியல எப்படி சொல்கிறதுன்ட்டு. எஸ் எஸ். ரஜா ரஜா அப்படி பண்ணாதீங்கப்பா. நான் எப்போ விஜய் சித்து பிளாக்ல வருவேன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டேன். நீ இந்த வீடியோ பார்க்கலையா? ஓ மறுபடியும் தெரியல. ஆக்சுவலாக நான் இன்னொரு இப்போ இல்லை இப்போ வந்து அவனோட ஃபேன்ஸ் மீட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தான். அவனை எல்லாருக்கும் விருந்து போட்டான். அதுக்கு நான் போயிருக்க வேண்டியது நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த விஜய் டிவி ஷூட் ஒன்று இப்போ ஜோடி ஆர் யூ ரெடின்னு ஒரு ஷோ பண்ணுறேன்ல, நான் அந்த ஷூட் இருந்தனால. ஹலோ ப்ரோ, தான் வரேன் ப்ரோ. இங்கே இந்த வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வரேன். ஸோ அந்த ஜோடி ஆர் யூ ரெடி ஷூட்டிங் இருந்தனால இந்த விருந்துக்கு என்னால் போக முடியல. இல்லைன்னா அந்த விருந்துக்கு நான் வந்திருப்பேன். நான் கண்டிப்பாக வருவேன். முதல்ல அதுக்கு விஜய் சித்து இந்தியாவில் இருக்கணும். அவன் ஃபுல்லாக ஃபாரின்லேயே இருக்கான். எஸ் எஸ். இங்க பாருங்க. எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. கேக்குதா? கேக்குது. ஒரே சைடுடா ப்ரோ. எவ்வளோ அரியர் ப்ரோ வச்சிருந்தீங்க? நானா? நீ இந்த பின்னாடி வழியா வா சொல்றேன் சார். மேலே வரேன் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நான் நல்லா படிக்கிற பையன்டா. அரியர்லாம் எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நல்லா படிக்கிற பையன்னா ரொம்ப நல்லா இல்லை. இதுதான் பாஸ் லைன் அப்படின்னா இப்படி பாஸ் ஆயிடுவேன்ல, அந்த லைன். ஓகே. இந்த பெட்ஷீட் போத்திட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோம்ல, அந்த மாதிரி மெதுவா கேக்குது. சொல்லுங்க. கேக்குது எனக்கு கேக்குது மெதுவா கேக்குது. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு எதெல்லாம் நினைக்கிறேன்னா, அப்ரிசியேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா அப்ரிசியேஷனுமே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வேலை பார்க்குறது வந்து நம்ம வேலை பார்த்தோன்னா வேலை கிடச்சிரும், அது வேற. ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது அப்ரிசியேஷன்ஸ் தான். ஒவ்வொரு அப்ரிசியேஷனும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். இப்போ வரைக்கும் பண்ணதில் எது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன்னா, இதுவரை நான் பண்ணதில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது சன் மியூசிக் தான். எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். சன் மியூசிக் சுட சென்னை தான் என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் கிடைச்ச அப்ரிசியேஷன்ஸ் தான் மீதி எல்லாமே. ரீசெண்ட் பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது வந்து ஜோ. அதை விட அது அடுத்தடுத்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை என்னால் இப்போ சொல்ல முடியாது, சீக்கிரமே அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஆமாம் சொல்ல மாட்டேன், அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ தெரிஞ்சுக்க. எஸ் எஸ். கேள்வி எதுவும் கேட்க போகிறது இல்லைண்ணா. இது ஃபர்ஸ்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி கிட்ட ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் இருக்குண்ணா. உங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக நான் எடுப்பேன். கண்டிப்பாக நான் எல்லார் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் போவேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி கிட்ட மட்டும் தனியாக ஃபர்ஸ்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் டே சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாண்ணா. அது எப்படி அந்த டிபார்ட்மெண்ட்னா அடுத்த மைக்கு போவோம், அந்த டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லுவாங்க. எடுத்துக்கலாம். ஷியோர். சரி ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ணா கூட இவ்வளோ நேரம் இன்டராக்ட் பண்ணதுக்கு. டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போன மைக் அப்படியே மறுகை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஓகே சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எல்லார் கூடயும் பேச முடியல அப்படின்னாலும் பேசினது எல்லார் கூடயுமா நான் நினச்சிக்கிறேன். ஓகே தேங்க்யூ. நீங்களும் அப்படியே நினச்சிக்கணும். ஓகே தேங்க்யூ. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 days ஈவெண்ட் நடந்துச்சு. நம்ம கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ மாதிரி உங்கள் கையால் கொடுத்தா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாத்தையும் கூப்பிடலாமாண்ணா? I request secretary, principal and all the deans to come up on the stage to present the memento for the clubs. ஓகே அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்த கோஆர்டினேட் பண்ண இந்த கோகுல் சிகாமணி. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆர்ட்ஸ் கிளப்பா நீங்கள்? ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பா? ஓகே கோகுல் சிகாமணி தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ. அண்ட் விக்னேஷ் ப்ரோ, சிவராமண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க, வந்து என்னை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டதுக்கும் ஃபார் தட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் மெயின்லி பிரின்சிபல் சார் அண்ட் ஆல் ஃபேக்கல்ட்டிஸ். அங்கே உள்ளார
சாப்பாடு நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. வெஜிடேரியன் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி ஓகே. பட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. I call upon Citizen Consumer Club members to receive a memento. எல்லாரும் cheer up பண்ணுங்க guys. Thank you. Next I call upon GAN Quiz Club to receive their memento. Thank you. And I call upon Muthamil Mandram to receive a memento. Thank you. I call upon Readers Park Club members to receive the memento. Thank you. And I call upon Rostrum Club members to receive a memento. Next on the dais is Gender Championship Club members. Thank you. And the NSS team to receive a memento. Next I call upon YRC and RRC club members. Thank you. And I call upon Environmental Club members. Next I call upon SMT club members to be on the dais. Thank you. And I call upon Film and Photography Club members to receive a memento.
Thank you. Next, I call upon FAC Toasters to receive their momentum. And then special mention for the FAC Doodlers for making all those handworks in a great manner. A cheer, guys. Your decorations were wholesome and it made our college more beautiful. Cheer up, guys. Thank you all. Next, here comes our favorite Student Guild of Services. தமிழ்லேயே சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட்டான ஈவெண்ட்டான எப்போ சொல்ற அப்பவா? இப்போ எஸ்டி டீம் எல்லாம் நம்ம 5 பேர் போறாங்க. இங்கே போய் குமிச்சு சொல்கிறா சொல்லிட்டு வந்துடு. ஏன்னா இப்போ வேண்டாம். Thank you. ஸோ அடுத்து நம்மளுக்காக இங்கே வரப்போகிறது நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் கில்ட் ஆஃப் சர்வீசஸ். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐபிஎல் ஆக்ஷன் ட்ரெஷர் அண்ட் அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹரிணி, தரன், சுகந்த், பிரவீன் அண்ட் கமலாதித்யன் டு ரிசீவ் their momentum. Along with their faculty coordinator Radhakrishnan sir. Radhakrishnan sir, we request you to join the dais.
Thank you all. Next comes the special mention, NIA Civil Estate team to receive their memento. Sorry, next I request NIA Electrical Department to receive the memento. ஏன் இப்படி மாறுது? இவர் இல்லைன்னா ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம். அக்கா டிடிபி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவில் எஸ்டேட் சொல்லிடுங்க. இப்போ அடுத்தது சொல்கிறீங்கல்ல, அது சொல்லி. So next let's welcome NIA Printing Division. ஹவுஸ் கீப்பிங் ரெடியாடா? வெயிட் பண்ணு. ஹவுஸ் யார் சிவில் எஸ்டேட் ஹவுஸ் கீப்பிங் போயிட்டு அப்புறம் சிவில் எஸ்டேட் இருக்கான் கடைசியா சொல்லுங்க. ஓகே அடுத்து நீங்க Thank you. So next let's welcome NIA housekeeping team to receive their memento. So last but not the least, let's welcome once again Civil Estate team of NIA to receive the memento. தேங்க்யூண்ணா. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தார நம்ம எஸ்ஜிஎஸ் டீமுக்காக. ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த ஈவெண்ட் நடந்திருக்குமானே தெரியல. ஸோ கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் எஸ்ஜிஎஸ். கைஸ் ப்ளீஸ் ஜாயின் த ஸ்டேஜ். Let's give a big round of applause for the entire team of SGS. Let's make some noise for them. टाइगर का हुक्म Cheer up guys for our SGS team. Thank you team for your marvelous support.
தேங்க்யூ ரியோனா. Let's welcome Studio MCT to stay on the stage. ஸ்டூடியோ எம்சிடியோட கோஆர்டினேட்டர் தினேஷ் சார் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் த ஸ்டேஜ். Thank you guys. So I request our volunteers to join Riona for photo session. நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், பசங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டீங்கன்னா விஜயண்ணா மாதிரி. எஸ்கேண்ணா மாதிரி, உங்க இன்ஸ்பிரேஷன் எஸ்கேண்ணா மாதிரி. சின்ன வீடியோ எடுத்துடலாம். ஓகே, இது என் ஃபோனில் எனக்கு. ஓகே, ஐ திங்க் ஓகே. எல்லாரும் வந்து தங்களுடைய செல்லிடை பேசி கையில் எடுத்து பின்னாடி இருக்கும் விளக்கை ஆன் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆஹா, எல்லாரும் ப்ளீஸ். எஸ், எல்லாருமே ஆன் பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி a குட் மெமரி ஃபார் மீ. ஓகே, எனக்கு நல்ல மெமரியாக இருக்கும். தேங்க்ஸ். வழக்கம் போல் கடைசி வரிசையில். ஓகே, நைஸ். ஆலப்புற கிளப்புறம். நான் தான் தேவா, இது என் தம்பி. ஓகே, ரெடி? 3, 2, 1. ஹலோ MCTians. Thank you so much for the wonderful memory you have given to me. Love you all. Thank you. Thank you. அண்ணா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னடா? எங்களுக்கு வந்து இத SGS MCT அப்படிங்கற இன்ஸ்டாகிராம் ஐடியை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டு விட்டீங்கன்னா ஜாலியா வைப் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். rio.raj அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே, ப்ளூ டிக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல, அது இல்லை, முன்னாடியே செலிபிரிட்டின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த ப்ளூ டிக் அது. ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. நான் ஆல்ரெடி நாங்க அப்டேட்ல தான் இருக்கோம். கேவலமா இருக்கு சார். அது பொண்ணு கேட்டவனே தானா தோணிருச்சு. சரி,
ஓகே ரியோனா, இப்போ இவ்வளோ நேரம் பவர் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸோ உட்காருங்க, உங்களுக்காக சண்டை மேல மட்டகாசமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நல்லா வைப் பண்ணிட்டு அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். Okay. ஸோ டேக் யோர் சீட்ஸ் ரியோனா. தேங்க்யூ ஸோ மச். நான் டயர்ட்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கேன். ஸோ இந்த எனர்ஜி வந்து என்னை டயர்ட் ஆக்காது, ஒரு மாதிரி ஜாலியாகவே வச்சுருக்கோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ், ஆல் த கிளாப்ஸ், ஆல் த ஷவுட், ஆல் த சியர்ஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரையுமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரையுமே லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். தேங்க்ஸ். அதான் இப்போ எடுத்தனே. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் ஃபன். அவங்க ரொம்ப நேரமாக சியர் அப் காய்ஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சியர்ஸ் அப்படின்னு கேட்டுட்டே இருந்துச்சு. இல்லை, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சியர் அப்னு சொல்லும் போது அங்கே ஒரு 4-5 பேர் சியர்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே, ஐ மீன் ஓ சாரி, அந்த கோடை தாண்டி போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, சியர்ஸ். நாங்கள்லாம் சியர்ஸ் அப்பில் தான் இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. லவ் யூ ஆல். டேக் இட். பாய்ஸ் சண்டை மேலே வர்றதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதா இருந்தால் அங்கே ஃப்ரீ ஸ்பேஸில் ஆடிக்கோங்க, இங்கே ஆட வேணாம். ஓகேவா? சரி, லெட்ஸ் வெல்கம் சண்டை மேளம் ஆன் த ஸ்டேஜ். காய்ஸ், எல்லாரும் டான்ஸ் ஆடணும்னு தெரியும். லைக் சேர்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாமல் ஓரமாக இன்னும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ஜாய்.